பண ஆசை. அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை முல்லா இந்திய நாட்டிற்கு வந்தார். அதுவரை பேரீச்சம் பழம் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த முல்லாவுக்கு இந்தியாவில் கலர் கலராக வெவ்வேறு வடிவங்களில் உள்ள பழங்களை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒவ்வொரு பழமாக காட்டி வியாபாரியிடம் விலை கேட்டார். கடைசியில் குறிப்பிட்ட ஒரு பழம் மிகவும் விலை மலிவாக தெரிய அந்த பழங்களை ஒரு பை நிறைய வாங்கி கொண்டு பக்கத்தில் இருந்த மண்டபத்துக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார். அந்த பழம் நாவில் பட்டதுமே அவரது நாக்கு எரிந்தது. அவரது கண்களில் நீர் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்தது. கண்கள் சிவந்து விட்டன. அவரால் தொடர்ந்து அவற்றை சாப்பிட முடியவில்லை. எனினும் காசு கொடுத்து வாங்கிய அந்த பழங்களை குப்பையில் கொட்ட அவருக்கு மனமில்லை. அப்போது அவ்வழியாக வந்த ஒரு வழிப்போக்கன், என்ன மிளகாயை இப்படி சாப்பிடுகிறீர்களே, உங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையா என்று கேட்டார். அப்போதுதான் முல்லாவுக்கு தனது தவறு புரிந்தது. எனினும் அவர் மிளகாயை சாப்பிடுவதை நிறுத்தவில்லை. நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் வயிறு கோளாறாகி இயற்கை உபாதை கழிக்க அலைய நேரிடும் என்று அந்த வழிப்போக்கன் எச்சரிக்க, முல்லா சிரமத்துடன் சொன்னார், நான் இப்போது சாப்பிடுவது மிளகாயை அல்ல, என் பணத்தை. அன்பார்ந்தவர்களே, பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயன் அடையாமற் போகிறார். இதுவும் வீணே. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும். செல்வர்களுக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன் உண்டு? வேலை செய்கிறவரிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம், ஆனால் அவருக்கு நல்ல தூக்கமாவது இருக்கும். செல்வரது செல்வ பெருக்கே அவரை தூங்க விடாது. சபை உரையாளர் ஆகமம் 5ஆம் அதிகாரம் 10வது இறை வசனம். பணத்தை எண்ணி பிணமாய் வாழ்வதை விட மனத்தை நம்பி மனிதனாய் வாழலாம். பணத்தை வைத்துக் கொண்டு மட்டும் நிம்மதியை தேடுவது என்பது சொர்க்கத்தை அமைக்க நரகத்தில் இடம் தேடுவதற்கு சமம். பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம் பணம் இருக்கும் வரை மட்டுமே இருக்கும். ஆனால் குணத்தால் கிடைக்கும் புகழ் நாம் இறந்த பின்பும் நிலைத்திருக்கும். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.